ஹலோ பசங்களா, நம்ம இன்னைக்கு வந்து 2 in 1 குழம்பு பார்க்க போகிறோம். அது மட்டன் குழம்பு வைக்க போகிறேன். அதுலேயே கோலா சேர்த்து மட்டன் கோலா குழம்பு எப்படி வைக்கிறது ரெண்டுமே நான் சொல்லித்தரேன். ஓகே, அதுக்கு முதல்ல என்னென்ன தேவைன்னு சொல்லி பார்த்துக்கலாம். என்னென்ன தேவைன்னு பார்த்துக்கோங்க. அளவெல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இது வந்து கொத்துக்கறி. கடையிலே கேட்டாக்கா கொத்தி கொடுப்பாங்க. அப்படி இல்லைனாக்கா நீங்கள் வீட்டில் கூட சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். எப்போவுமே மட்டன்லாம் அரைக்கிறதுக்கு, சிக்கன் அதுக்கெலாம், நான்வெஜ்க்குன்னு தனியாக ஒரு மிக்சி வச்சுக்கோங்க. இது வந்து கொத்துக்கறி. இது வந்து குழம்புக்கு வந்து எலும்பும் கறியுமா சேர்ந்தது. அடுத்தது வெங்காயம். நான் வந்து சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டும் மிக்ஸ் பண்ணி சாப்பரில் போட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு வந்து நிறைய வெங்காயம் வேணும். அடுத்தது வந்து தேங்காய், கொத்தமல்லி வந்து இல்லை முழு சமையலுக்கும் சேர்த்து நிறைய கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுட்டேன். இது ஆயில் வேணும். அப்புறம் வந்து பொட்டுக்கடலை, ஒரு முட்டை வந்து கோலாவுக்கு, பொட்டுக்கடலை முட்டையெல்லாம் கோலாவுக்கு. அப்புறம் கொஞ்சோண்டு கரம் மசாலா, மஞ்சத்தூள், கலந்த குழம்பு மிளகாய் தூள் வச்சுருக்கேன். உங்களுக்கு வேணுனாக்கா 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள் அப்படி எடுத்துக்கோங்க. அடுத்தது பட்டை, கிராம்பு, கொஞ்சமாக ரோஜா இதழ். இது வந்து கிரேவிக்கு, குழம்புக்கு வச்சுருக்கேன். அது தாளிக்கிறதுக்கு வந்து கடைசியாக தான், எப்போ மட்டன் குழம்பு வச்சாலும் சரி நம்ம வந்து கடைசியாக தாளிக்கணும். அதுக்கு வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய், இந்த கடல் பாசி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அன்னாசிப்பூ ஒன்று வச்சுருக்கேன். கடல் பாசி போட்டு நீங்கள் தேங்காய் எண்ணெயில் மட்டன் குழம்பு எப்போ வச்சாலும் நீங்கள் தாளிங்க. அதோட ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்தது வந்து தக்காளி. கோலா குழம்புக்கு வந்து புளி தண்ணி வந்து தேவைப்படாது. ஆனால் கொஞ்சமாக ஊற்றுனீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து உங்களுக்கு வந்து புளிப்பு டேஸ்ட் பிடிக்கும் அப்படின்னாக்கா சும்மா கொஞ்சோண்டு ஒரு ஸ்பூன் ஊற்றுங்க. நம்ம ரசத்துக்கு ஊற வச்ச தண்ணியிலேருந்தே கொஞ்சமாக எடுத்து மேலாப்பில் கொஞ்சோண்டு நிறுத்து வச்சுருக்கேன். அவ்வளோதான். நிறைய ஊற்றிட்டிங்கனாக்கா டேஸ்ட் மாறிடும். ஸோ புளி ஊற்றுறப்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. அப்புறம் தாளிக்கு கருவேப்பிலை, உப்பு, இது வழக்கமெல்லாம் நம்ம இலை வேணுன்னா போட்டுக்கலாம், இல்லாட்டினா இல்லை. நம்ம ஃபஸ்ட்டு வந்து எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வந்து குக்கரில் வந்து எண்ணெய் ஊற்றி கருவேப்பிலை போட்டாச்சு. வந்து வெங்காயமும் பச்சை மிளகா வந்து சும்மா இதுலேயே ஒரு 4 பச்சை மிளகா கட் பண்ணி போட்டிருக்கேன். அது வந்து காரம்லாம் இருக்காது. அவ்வளோதான். நம்ம வந்து இப்போதைக்கு மட்டன் வேக வைக்க தான் போகிறோம். அது நல்லா லைட்டாக வதங்கினா போதும், ரொம்ப வதங்கணும்னு அவசியம் கிடையாது. வந்து கொஞ்சம் வெங்காயம் போட்டாச்சு. நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து தேவையான பொருளில் சொல்ல மறந்துட்டேன், டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் எல்லாத்தையும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து இப்போ வந்து கறி வேக வைக்கிறதுக்கு, குழம்புக்கு எல்லாம் சேர்த்து தான். ஸோ ஒரு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு லைட்டாக வதக்கிக்கலாம். எதுவுமே ரொம்ப வதங்கணும்னு அவசியம் கிடையாது. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு தக்காளி பழம் போட்டுருவோம். தக்காளி போட்டுட்டு இதுலேயே மட்டன் மட்டன், மஞ்சத்தூள், அடுத்தது உப்பு. அவ்வளோதான், வேறு எதுவுமே போட வேண்டாம். இது வந்து நல்லா வேக வைக்கணும். அவ்வளோதான். இது வந்து ஒரு 1 மினிட் மட்டும் கொஞ்சம் வதக்கணும். வதக்கிட்டு தண்ணி ஊற்றி குக்கரில் விசில் விட வேண்டியதுதான். நம்ம எல்லாத்தையும் போட்டு ஒரு 1 நிமிஷம் வதக்கிட்டோம். வதக்கின பிறகு தண்ணி ஊற்ற வேண்டியதுதான். இந்த கறி வந்து முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கங்க. நம்ம இதுலேருந்து கொஞ்சம் சூப்பு வேணா கூட எடுத்துக்கலாம். விசில் வந்து அடங்கின பிறகு குழந்தைங்க வீட்டில் இருந்துச்சுனாக்கா சூப் எடுத்து கொடுக்கலாம், இல்லை சூப்பு ரசத்துக்கு கூட நம்ம சூப் எடுத்துக்கலாம். இந்த கறி வந்து முழுசாக முழுகணும், அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிடுங்க. இந்த ரம்ப இலையை வந்து சும்மா இந்த மாதிரி ஒரு முடிச்சு போட்டு உள்ளே போட்டு வச்சுருக்கேன். இது ரெடி ஆனதும் நான் அந்த இலையை எடுத்துருவேன். அவ்வளோதான். எடுத்துட்டு இந்த மூடி விசில் போட வேண்டியது தான். விசில் போட்டு நம்ம உங்கள் கறிக்கு தகுந்த மாதிரி, ஒரு சில கறி 5 விசிலில் வெந்துடும், ஒரு சிலது வந்து 7-8 விசில் கொடுக்கணும். உங்கள் ஏரியாவில் எப்படி கறி கிடைக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கோங்க. கறி எப்படி வெந்துருச்சுன்னு கண்டுபிடிக்கணும்னா உங்களுக்கு வந்து கறி வெந்த வாசனை வந்து நல்லா வரும்.
அதை வச்சே நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். கறியோட நல்ல ஃப்ளேவர் வரும் அப்படின்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம். அந்த வாசனையை பார்த்தே நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். ஓகேவா? விசில் வரட்டும். கோலாவுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு பொட்டுக்கடலையை வந்து பவுட்ரு பண்ணி வச்சுக்குவோம். நம்ம வந்து கறியோட பிசைஞ்சு கூட நம்ம போடலாம். இருந்தாலும் உங்களுக்கு வந்து பிகினஸாக இருந்தீங்கன்னாக்கா அது கரெக்டான அளவு தெரியாது. இதை பொடியாக வச்சுக்கிட்டோம்னாக்கா தகுந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இதை மட்டும் ட்ரையாக பொடிச்சு வச்சுருவோம். வந்து விசில் வர ஆரம்பிச்சிருச்சு. நம்ம வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்குவோம். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஒரு 2 விசில் வந்ததும் நீங்கள் ஃபுல்லாக சிம் ஃப்ளேமில் வச்சுருங்க. இதுலேயும் விசில் வரும். சிம்லேயே வச்சு விசில் வரும்பொழுது நல்லா வெந்திருக்கும் கறி. ஓகே, வந்து ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. பவுலில் வந்து நம்ம மட்டன் கொத்துக்கறி இருக்கு இல்லையா, இது நம்ம போட்டுருவோம். தண்ணியெல்லாம் போடக்கூடாது, வெறும் கறி மட்டும் போட்டுருங்க. அதுக்கப்புறம் வெங்காயம் உங்களுக்கு வந்து ஒரு கண் அளவாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து அசியம் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து 2 மடங்கு நம்மக்கிட்ட கறி இருக்குது. அப்போ வந்து நம்ம 1 மடங்கு நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம். ஒரு மடங்கு வெங்காயம், அதுலேயே நான் பச்சை மிளகாய் கட் பண்ணி போட்டிருக்கேன். அடுத்தது வந்து அதே மாதிரி 1 மடங்கு தேங்காய். 2 பங்கு கறிக்கு 1 பங்கு வெங்காயம், 1 பங்கு தேங்காய் போட்டு, அடுத்தது உப்பு போட்டுக்கோங்க. அப்புறம் வந்து கறி மசாலா தூள், அது கரம் மசாலா இன்னைக்கு வச்சுருப்போம் இல்லையா, கரம் மசாலா போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள், அடுத்தது காரத்துக்கு வந்து மிளகாத்தூள் வந்து நான் 1 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் கொத்தமல்லி தழை வந்து அளவே கிடையாது, உங்களுக்கு எவ்வளோ பிடிக்குமோ அவ்வளோ போட்டுக்கலாம். இதுக்கு ஒன்றும் பெரிய அளவெல்லாம் கிடையாது. கருவேப்பிலை வேணாலும் பொடிசாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. உப்பும் போட்டாச்சு. இப்போ என்ன பண்ணணும்னா, இது வந்து நம்ம நல்லா கலந்து விடணும். கலந்து ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே விட்டுறணும். விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிக்கணும். ரொம்ப போட்டு நைஸாக அரைக்கணும் அப்படின்லாம் கிடையாது, ஓரளவுக்கு கரகரப்பாக அரைச்சிக்கோங்க. நம்ம அரைச்சி முடிச்சுட்டு நம்ம அப்புறமா முட்டையும் பொட்டுக்கடலையும் சேர்த்துக்கலாம். ஓகேவா? அப்படியே ஊறட்டும். ஒரு 10 மினிட்ஸ் கழித்து மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ வந்து நிறையா இருக்கிறதுனால நான் 2 வாட்டியும் மிக்சியில் போட்டு எடுத்துக்கிறேன். ஒரே சமயத்தில் போட்டிங்கன்னா அரைக்காது, அதனால் பாதி மிக்ஸ்க்கு மேலே சேர்க்காதீங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சா போதும். போட்டு ரொம்ப நைஸாக அரைச்சிங்கனாக்கா நல்லா இருக்காது. கொஞ்சம் திப்பியாக அரைச்சிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் வந்து இது எதுக்காக நம்ம முட்டை சேர்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, சாஃப்டாகவும் இருக்கும், டக்குன்னு உடஞ்சி போயிடாது. கோலா குழம்புல போடும்போது உடையாது. அதனால் முட்டையும் நம்ம பொட்டுக்கடலை மாவு அரைச்சி வச்சோம் இல்லையா, அது போட்டுக்கோங்க. போட்டு நல்லா பிசைய வேண்டியதான். நான் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை மாவு அரைச்சதுலேருந்து எடுத்து வச்சுருந்தேன். ஏன்னா கன்சிஸ்டன்சி பார்த்துக்கிட்டு நம்ம அப்புறமா சேர்த்துக்கலான்னு. இப்போ வந்து லைட்டாக ஒரு இந்த ஸ்டேஜில் இருக்குது பாருங்கள், பிசுன்னு இருக்கும், ஆனால் கையிலையும் ஒட்டலை பாருங்கள். இது வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நீங்கள் இதுக்கு மேலேயும் நீங்கள் ரொம்ப ஹார்டாக போட்டு நம்ம பிசைஞ்சிங்கனாக்கா கோலா வந்து ரொம்ப ஹார்டாகிடும். அதனால் இது வந்து போட வேண்டாம். நம்ம ஒரு 2 ஸ்பூன் நான் எடுத்து வச்சுட்டேன். சரியா? இது வந்து நம்ம கறி தண்ணியை பொறுத்து தான் அந்த மாதிரி ஆகும். அதனால் எப்போவுமே ஒரு 2 ஸ்பூன் எடுத்து வச்சுக்கோங்க. இது தண்ணி ஆயிடுச்சு அப்படின்னு தோணுச்சுன்னா மட்டும் ஃபுல்லாக போடுவோம், இல்லைனாக்கா இதை நம்ம வேறு எதுக்காவது யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் வேஸ்ட்டாலாம் போயிடாது. ஸோ இந்த மாதிரி இருக்கணும், இந்த பக்குவத்தில் இருக்கணும், லைட்டான ஒரு பிசுப்பு தன்மையோடு இருக்கணும். ஓகேவா? ரொம்ப ஹார்டாக போட்டு பிசைஞ்சிடாதீங்க. ஓகே, இப்போ கோலா எப்படி உருட்டணும்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சமாக எண்ணெய் எடுத்துக்கோங்க. எண்ணெய் எடுத்து கையில் தடவிட்டு அவங்களுக்கு பிடிச்ச சைஸில், நான் வந்து ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸுக்கு இந்த மாதிரி உருட்டி வைக்க வேண்டியது தான். இதே மாதிரி எல்லாத்தையும் உருட்டி வச்சுக்கோங்க.
சில பேர் வந்து தோசையும் கறி குழம்பு இந்த மாதிரி கோலா குழம்பு செஞ்சு சாப்பிடுவாங்க. அது வந்து அதுக்கு பேர் வந்து மணி கோலான்னு சொல்லுவாங்க. அதுக்கு வந்து நீங்கள் இத்தினோண்டா உருட்டணும். எங்கள் வீட்டிலலாம் தீபாவளி சமயத்தில் செய்வாங்க. நாங்கள் எல்லாரும் உருட்டுறதுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். தோசை கறி குழம்பு செய்யும்போது பாருங்க, இதுக்கு பேர் வந்து மணிகோலா. இது வந்து தோசையில் ஊற்றி சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இதே தான் செய்முறையெல்லாம் இதே தான். தோசைக்கு செய்யும்போது இது மாதிரி செய்யுங்க, சாப்பாட்டுக்கு செய்யும்போது இந்த மாதிரி செய்யுங்க. நம்ம வந்து இப்போ எல்லா கோலாவும் உருட்டி வச்சிட்டோம். நான் வந்து கோலாவில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடலை, ஏன்னா நம்ம குழம்புல வேற தாளிக்கிறப்ப போட்டிருக்கோம். அது மாதிரி ஓவராக இருக்கும், அப்புறம் கறியோட வாசனை இருக்காது. உங்களுக்கு இஞ்சி பூண்டோட வாசனை தான் தூக்கலாக தெரியும். அதனால போடலை. நீங்கள் உங்களுக்கு வந்து இஞ்சி பூண்டு ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படின்னாக்கா நீங்கள் பிசையும் போதே கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. அது ஒன்றும் தப்பு கிடையாது. வந்து இப்போ கொஞ்சம் ஃப்ரை பண்ண போகிறேன். சும்மா ஒரு கொஞ்சம் பீஸ் மட்டும் ஃப்ரை பண்ணிவிட்டு மீதி வந்து குழம்புல போட போகிறேன். ஃப்ரை பண்ணுறதுக்கு வந்து எண்ணெய் நல்லா காயணும். காஞ்சதும் இதை போட்டுடணும். போட்டு இதை பெரட்டி விட்டு ஃப்ரை பண்ண வேண்டியதுதான். ஒரு 7 மினிட்ஸில் அது ஃப்ரை ஆகிடும். ஓகேவா? இப்போ வந்து போட்டு ஒரு 1.5 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம போட்ட உடனே பரட்டக்கூடாது எப்போவுமே, எது வறுத்தாலும் சரி. இது வந்து ஒரு 1.5 நிமிஷம் ஆகிருக்கு. இப்போ நம்ம வந்து பரட்டி விடுவோம். இது பரட்டி கொடுத்துட்டு அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்குவோம். ரொம்ப சிம்மில் வச்சிடாதீங்க, மீடியம் ஃப்ளேம்லேயே அப்படியே ஃபுல்லாக வறுக்கட்டும். இந்த சலசலப்பு இருக்குது பார்த்தீங்களா, இது குறைஞ்சிருச்சுனாக்கா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இது வந்து எத்தனை நிமிஷம் ஆகுதுன்னு தெரியல. நம்ம கோலா உருண்டையோட சைஸை பொறுத்து இருக்குது. எண்ணெய் சட்டியோட சைஸு, உருண்டையோட சைஸ், அதை பொறுத்து. இந்த சலசலப்பு அடங்கிடுச்சுன்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம். அதை கணக்கு வச்சுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. பாருங்க, ஒரு 4 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இது வந்து சலசலப்பு அடங்கிடுச்சு. ஆனால் இது வந்து நொர வர்றது வந்து நம்ம எக்கு சேர்த்ததுனால லைட்டாக அந்த நொர வருது. அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சலசலப்பு சத்தம் அடங்கிடுச்சு. இப்போ வந்து கருவேப்பிலை போட்டுக்கணும். கருவேப்பிலை போட்டுட்டு நம்ம அப்படியே எடுத்துட வேண்டியதுதான். அவங்க நொர வரதை பற்றி இது பண்ணாதீங்க, அது எக்கு போட்டதால அப்படி வருது. பாருங்க, ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. வந்து சும்மா ரெண்டு முந்திரி பருப்பு போட்டுக்காங்க, தேங்காயில், அப்புறம் ஒரு துண்டு பட்டை, கொஞ்சோண்டு ரோஜா இதழ், அப்புறம் சோம்பு, அவ்வளோதான். இதெல்லாம் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. தேங்காய் வடை வந்து ஒரே ஒரு ஸ்பூன் வெங்காயம், அதையும் போட்டு அரைச்சிக்கோங்க. வந்து விசில் அடங்கிடுச்சு. நம்ம வந்து ஓப்பன் பண்ணுவோம். பாருங்க, கறி வந்து நல்லா வெந்துருச்சான்னு பார்த்துக்கோங்க. கறி வந்து நல்லா வெந்துருச்சு, சரியா? இப்படி அமுக்கி பார்த்தீங்கன்னா எப்படி தெரியும், நல்லா வெந்துருச்சு. ஸோ இனிமேல் என்னென்ன பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம ரசத்துக்கு வந்து கொஞ்சமாக சூப்பு, மீதி சூப்பில் வந்து நம்ம குழம்பு வச்சிடலாம். இப்போ வீட்டில் கை குழந்தைங்களாம் இருந்ததுனாக்கா இந்த சூப்பை சாதத்தில் போட்டு பிசைஞ்சு நீங்கள் ஊட்டலாம். இப்போ உடம்பு சரியில்லாதவங்க இருந்தாக்கா இந்த சூப்பு குடிக்க கொடுக்கலாம். இது வந்து ரசத்துக்கு நான் வந்து கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிறேன், மீதி வந்து குழம்புக்கு. இப்போ வந்து அடுப்பு பற்ற வச்சாச்சு. கறி வேக வச்சோம் இல்லையா, அந்த தண்ணியில் குழம்புக்கு தேவையான அளவுக்கு காரம் போட்டுக்கோங்க. நான் வந்து மிக்சடு மிளகாத்தூள் போடுறேன். மிளகாத்தூள்னாக்கா 1 ஸ்பூன், மல்லித்தூள்னா 2 ஸ்பூன் போட்டு இந்த மிளகாத்தூளோட வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதிக்க வைங்க. ஒரு 5 மினிட்ஸ் வந்து நல்லா கொதிக்கட்டும். அதோட புளி வேணும்னா உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னாக்கா கொஞ்சமாக அப்படி சேர்த்துக்கோங்க, போதும். ஒரு ஸ்பூன். ஓகே, நல்லா கொதிச்சு பச்சை வாசனை போகட்டும்.
அடுத்து என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். குழம்பு வந்து நல்லா கொதிச்சிருச்சு. இந்த சமயத்தில் நம்ம தேங்காய் அரைச்சி வச்சோம் இல்லையா, அதை வந்து சேர்த்துக்கணும். இதில் வந்து தேங்காய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் சேர்த்துக்கிட்டு இதில் வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம மிக்சியை கழுவிட்டு அந்த தண்ணியை ஊற்றுவோம். 5 minutes ஆயிடுச்சு. இந்த குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. கொதிச்சதும் இப்போ நம்ம வந்து கோலாவை போட போகிறோம். கோலாவை போடாமல் இந்த சமயத்தில் வந்து தாளிச்சு கொட்டி இறக்கிட்டிங்கனாக்கா கறி குழம்பு ரெடி. ஓகேவா? இன்றைக்கே நீங்கள் 2 குழம்பு கற்றுக்கிட்டீங்க. இப்போ வந்து நம்ம கோலா குழம்பு செய்கிறதுனால நம்ம இப்போ கோலா போட போகிறோம். இதில் கோலா போட்டுட்டு கோலா வெந்த உடனே தான் நீங்கள் தாளிப்பு கொடுக்கணும். கறி குழம்பா இருந்தால் இந்த ஸ்டேஜ்லேயே தாளிச்சு கொட்டிடலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு கோலா போட்டு பாருங்கள். போட்டு பார்த்துட்டு அது வந்து மேலே வரும். ஒரு 1 minute வெந்து மேலே வரும். அந்த மாதிரி வந்துருச்சுனாக்கா உடையாமல் வருதுன்னு அர்த்தம். இந்த மாதிரி வெந்து வரும் வந்துருச்சுன்னா உடையாமல் வருது, பர்ஃபெக்டாக இருக்குன்னு அர்த்தம். சப்போஸ் நீங்கள் உள்ளே போட்டு அது காணா போச்சு இல்லை கரைஞ்சி போயிடுச்சு அப்படின்னாக்கா ஒன்றை போட்டு பாருங்கள். அப்படி ஆயிடுச்சு அப்படின்னா என்ன பண்ணுறீங்கனாக்கா நம்ம ஆயிலில் வந்து ஃப்ரை பண்ணி உள்ளே போட்டுருங்க. இப்போ நான் சொன்ன அளவுக்கு கரெக்டாக பண்ணிங்கனாக்கா அது கண்டிப்பாக உடையாது, பர்ஃபெக்டாக தான் வரும். சப்போஸ் உங்களுக்கு ஏதோ ஒரு ரீசன்னால உடஞ்சிருச்சு அப்படின்னாக்கா இந்த மாதிரி ஃப்ரை ஒன்று பயந்துடாதீங்க. 1 2 போட்டு பார்த்துட்டு டக்குன்னு ஃப்ரை பண்ணி உள்ளே தூக்கி போட்டுருங்க. ஃபுல்லாக ஃப்ரை பண்ணணும்னு கிடையாது. சும்மா ஒரு 2 நிமிஷம் மட்டும் வறுத்து போட்டிங்கனாலே போதும். அது வந்து நல்லா தான் இருக்கும். இப்போ வந்து எல்லாத்தையும் உள்ளே போட்டுடலாம். அடுப்பு வந்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு போட்டுருங்க. ஃபுல்லாக எல்லாத்தையும் போட்டு முடித்த பிறகு இது வந்து வேகணும். வேகிறதுக்கு வந்து எப்படியும் ஒரு 5 minutes மேலே தான் ஆகும். 5 minutesக்கு மேலே தான் ஆகும். அவ்வளோதான், எல்லாத்தையும் போட்டாச்சு. போட்டுட்டு கலந்து விட்டுறாதீங்க. சும்மா அப்படியே ஆட்டி கொடுங்க. ஆட்டி கொடுத்துட்டு மூடி அடுப்பை வந்து அது கொதி வந்துருச்சான்னு பாருங்க. மேலே நல்ல பபிள்ஸ் வந்த பிறகு இந்த மாதிரி பபிள்ஸ் வந்த பிறகு மூடுங்க. மூடிட்டு அடுப்பை வந்து குறைச்சிருங்க. சிம்மை விட கொஞ்சம் அதிகமாக வச்சு அப்படியே வச்சுருங்க. பார்த்துக்கிட்டே இருங்க, சமயத்தில் பொங்கி ஊற்றும். அதனால பக்கத்தில் இருந்து பாருங்கள். 5 minutes கழிச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அது வரைக்கும் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். வந்து 5 minutes ஆயிடுச்சு. குழம்பு வந்து நல்லா கொதிச்சிருச்சு. இந்த கோலாலாம் வெந்து மேலே வந்து மிதக்குது பார்த்தீங்களா? அந்த மாதிரி வந்துருச்சுனாலே வெந்துருச்சுன்னு அர்த்தம். இனிமேல் நம்ம தாளிச்சு கொட்ட வேண்டியதுதான். தேங்காய் எண்ணெய் தான் ஊற்றி தாளிக்கணும் கறி குழம்புக்கு எப்போவுமே. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து ஒரு இடிக்கல்லில் வந்து பாருங்க, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதை போட்டுக்கோங்க. நட்சத்திர பாசியும் கடல் பாசியும் நட்சத்திர பூவும் இப்படி இருக்கட்டும், கையிலேயே இருக்கட்டும். இது மட்டும் நல்லா இடிச்சுக்கோங்க. நல்லா இடிச்சாச்சு. இடிச்சதும் இந்த கற்பாசியும் போட்டு லைட்டா, அவ்வளோதான். இது வந்து முழுசா போட்டுக்கோங்க. இப்போ வந்து எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிருச்சு. காஞ்ச எண்ணெயில் இதெல்லாம் அப்படியே சேர்த்துருங்க. இது தாளிச்சிருச்சு. இப்போ கருவேப்பிலை போட்டுட்டு வெங்காயத்தை வந்து பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கணும். சின்ன வெங்காயம் இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் டேஸ்டாக இருக்கும். போட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெங்காயம் போட்டு நல்லா சதக்க வறுத்துருங்க. இந்த வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு வதங்கி இருக்கு. வதங்கி வெங்காயத்தோட ஸ்மெல் நல்லா வரும் நம்மளுக்கு. அவ்வளோதான். இப்போ வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு
அவ்வளோதான். ஆச்சாச்சு. இவ்வளோதான், குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. வந்து மல்லித்தலை தூவி ஆஃப் பண்ண வேண்டியதுதான். அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட கோலா குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. ஓகேவா? அவ்வளோதான். எவ்வளோ ஈஸி பார்த்தீங்களா? அவ்வளோதான். பாருங்க பசங்களா, நம்ம செஞ்ச கோலா குழம்பு ரெடி ஆயிடுச்சு. அதோட நம்ம ஃப்ரை பண்ணி வச்சோம் இல்லையா, ஃப்ரைடு கோலா, அதுவும் ரெடி. ஸோ ரெண்டுமே ரெடி ஆயிடுச்சு. எவ்வளோ ஈஸி பார்த்தீங்களா? செய்ய செய்ய உங்களுக்கும் பழகிடும். நிறைய டிப்ஸ் சொல்லியிருக்கேன், அதெல்லாம் ஃபாலோ பண்ணிங்கனாக்கா கண்டிப்பாக ஃபெயிலியர் ஆகாமல் நல்லபடியாக வரும். ஓகேவா? ஓகே, பாய்.